வாழ்க்கையில ஏதோ ஒரு வெற்றியை தேடி அலையிற நீங்க தான் இப்போ இந்த வீடியோவை பார்க்க வந்திருப்பீங்க. ஒரு சிங்கம்னாலே அதற்கு கண்டிப்பா கர்ஜிக்க தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த சிங்கத்துக்கு கர்ஜிக்கவே தெரியாது. அதே நேரம் கண்ணாடிக்குள் மறைந்த மனிதன். இந்த 2 கதை உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். எங்கேயுமே நீங்க கேட்டிடாத கதை ரொம்பவே உங்க லைஃப்க்கு மோட்டிவேஷனலா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. வெற்றியின் முதல் படி நிதானமும் பொறுமையும் தான். அதனால இந்த வீடியோவை நிதானமாவும் பொறுமையாவும் கடைசி வரை பாருங்க. அந்த ஒரு காட்டின் மிருக காவலர் தினமும் அந்த காட்டுக்குள்ள போய் வனவிலங்குகள் எல்லாம் பார்த்துட்டு வருவாரு. அப்படி ஒரு நாள் போகும்போது ஒரு சிங்கக்குட்டி காலில் அடிபட்டு மயங்கி இருந்துச்சு. அதை உடனே தன்னோட வீட்டுக்கு கொண்டு போய் ரொம்ப அழகா பராமரிச்சாரு. அது சில காலங்கள் அங்கேயே தான் வளர்ந்துச்சு, மாமிசம்லாம் சாப்பிட்டுச்சு. ஆனா வெளியே எங்கேயுமே போகாது. இது ஒரு சிங்கக்குட்டி அப்படிங்கிறதுனால அவர் ஒரு சங்கிலியால ஒரு கட்டில கட்டி போட்டிருந்தாரு. சில காலம் கழிச்சு அது நல்ல பெரியவனா வளர்ந்துச்சு. இப்போ அந்த சங்கிலி கட்டை அவுத்து விட்டுட்டாரு. சரி, இது இப்போ சுதந்திரமா சுத்தட்டும் அப்படிங்கிறதுனால. ஆனா அங்கதான் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அது மறுபடியும் திருப்பி அந்த இடத்துலயே வந்து படுத்திருந்துச்சு, எந்த ஒரு சங்கிலியும் இல்லாம. இப்போ அந்த காவலர் அந்த ஆச்சரியத்தோடையே அந்த சிங்கத்துக்கிட்ட கேட்குறாரு, நீ ஏன் இப்போ இங்க வந்து படுத்திருக்க, எந்த ஒரு சங்கிலியும் தான் இல்லையேன்னு. அதற்கு அந்த சிங்கம் ஒரே வார்த்தை சொல்லிச்சு, இவ்வளோ நாள் நான் இப்படி தான் பழகினேன், அதனால நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுது. இந்த மாதிரி பழக்கங்கள் விலங்குகளுக்கு மட்டும் இல்லை, மனிதர்களும் இதே மாதிரி தான் சில பழக்கங்களை வழக்கமா வச்சிருக்கிறோம். ஆனா அந்த ஒரு இரவு அந்த சிங்கத்தோட வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டுச்சு. ஒரு பலத்த மழை, பலத்த இடி, மின்னல் அந்த சிங்கத்தோட கூண்டை உடை தெரிஞ்சது. இப்போ அந்த சிங்கத்துக்கு உண்மையான தன்னோட உள் உணர்வு புரிஞ்சுது. இப்போ அது அந்த வானத்தை நோக்கி பயங்கரமா கர்ஜித்து தன்னோட காட்டை நோக்கி புறப்பட்டு போச்சு. இதே மாதிரி ஒரு கட்டப்படாத சங்கிலியில நீங்களும் சிக்கிருக்கீங்களா? உடனே உங்களுடைய உள் உணர்வை எழுப்பி உங்களுக்கான சக்தியை கண்டுபிடிங்க. ஒரு நகரத்துல ரொம்ப திறமையான ஒரு இளைஞன் இருந்தா, ஒரு அற்புதமான ஓவியம் வரைகிற திறமை அவனுக்குள்ள இருக்கு. ஆனா அந்த திறமை அவனுக்கே தெரியாது. என்னோட ஓவியம் சரியில்லை, நான் மற்றவர்கள் போல ரொம்ப அழகா வரைய முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவனுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த இளைஞன் தினமும் கண்ணாடி பார்க்கும்போது அவனுடைய முகம் தெரியாது, அவனுடைய குறைகள் மட்டும்தான் அவனுக்கு தெரிஞ்சது. ஒரு நாள் அவனுடைய நெருங்கிய நண்பன் அந்த ஓவியத்தை பார்த்து, ரொம்ப பிரமாதமா இருக்கு, இந்த ஓவியத்தை நீ ஏன் போட்டிக்கு கொடுக்க கூடாதுன்னு கேட்குறான். ஆனா இந்த இளைஞன் சொல்றான், போட்டியிலலாம் பங்கேற்கிற அளவுக்கு என்னோட ஓவியம் ஒன்றும் அழகா இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறான். ஆனா அந்த ஓவிய போட்டியில கலந்துக்கிற ஆசை மட்டும் அவனுக்கு இருந்துச்சு. இப்போ மறுபடியும் அந்த கண்ணாடியில அவனோட முகத்தை பார்க்கறான். அந்த கண்ணாடி சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, தோல்வி அப்படிங்கிறது உன்னுடைய எதிரி இல்ல, அந்த தோல்வியை பற்றி நினைத்து கொண்டே எந்த ஒரு செயலும் செய்யாமல் இருப்பது தான் உன்னுடைய முதல் எதிரி, உன்னோட வெற்றிக்கு நீயே தான் ஒரு தடுப்பு சுவரா நிற்கிறேன்னு சொல்லுது. இப்போ ஒரு முடிவுக்கு வந்து அந்த போட்டியில பங்கேற்கிறான். அதிசயம், அந்த போட்டியில வெற்றியும் அடைஞ்சான். ஆனா உண்மையான வெற்றி அவனோட தோல்வியை நினைத்து வருத்தப்படாமல் அந்த போட்டியில பங்கேற்றதுதான். உங்களுக்குள்ள ஒளிந்திருக்கும் சக்தியை நீங்க கண்டுபிடிச்சாலும் அதை தைரியமா வெளிப்படுத்தும் உணர்வு கண்டிப்பா இருக்கணும். இந்த வீடியோவை இப்போ ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய வெற்றியை தடுப்பது யாருன்னு இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அது வேற யாரும் இல்லை, நீங்க மட்டும்தான். இப்பவே உங்களுக்கு தடையா இருந்த சங்கிலியிலிருந்து வெளியே வந்து உங்களுக்குள்ள உள்ள சக்தியை மீட்டெடுங்க தைரியமா.